I declare the inauguration function open. Thank you, sir. Now, I will invite
our welcome address ceremony where you will get to know your faculty, learn about our programs and meet your fellow students. I invite to come out students Yadunandan, Adiseshan and Varadalakshmi. Come on to the stage students. So we are celebrating our first graduation day of this kind. First of all, I want to congratulate all the graduates, and the message, the thing that I want to convey to my parents is, dear parents, your kid is being promoted to a higher level of studies. So far, we are in the kindergarten. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கிண்டர்கார்டன் குழந்தைங்க மாதிரி யோசிச்சாங்க, குழந்தைங்க மாதிரி படித்தாங்க, குழந்தைங்க மாதிரி ரைட்ஸ் எல்லாம் பாடினாங்க. Right now, they are being promoted to the higher classes. Real education என்ன, real அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு அவங்க போகிறாங்க. ஸோ எல்கேஜி யூகேஜியில் படித்த போர்ஷன்ஸ் அது வேறு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வச்சு அவங்க படிக்க போகிற போர்ஷன்ஸ் வேறு. ஏன்னா எல்லா பேரண்ட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்டாங்கன்னா பேரண்டோட பெரிய கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குன்னா, என் பிள்ளை யூகேஜியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்தாங்க, இங்கே வந்த உடனே படிக்கல, மார்க் வரல அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அதுதான் நான் இப்போவே சொல்லுறேன். யாரும் இந்த காலம் ரைம்ஸ், பாட்டு, டான்ஸ் அப்படிதான் இருக்கும். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸஸ் வந்துட்டாங்க. இந்த ஹையர் கிளாஸஸ் வந்தப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா, பேசிக்லி தே ஷுட் ரீட் ஆன் தேர் ஓன் அண்ட் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ரீடிங். ஸோ ஒரு விஷயத்தை படிக்கணும், அவங்களே ஓனாக படிக்க ஆரம்பிக்கணும், அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட ஓனாக அவங்க எழுதணும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு ட்ரை ஃப்ரம் த கிளாஸ் 1 அண்ட் அதர் ஹையர் கிளாஸ். ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிள்ளைக்கு வந்து டீச்சர் ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணாங்க. அவங்க உட்கார வச்சு அவங்க ரயில் சொல்லி கொடுத்து பாட்டு பாட வச்சு இப்படி குழந்தையா இருந்த பிள்ளை அதுக்கு ஒரு ஹையர் லெவலுக்கு போகிறாங்க. ஸோ தேர் யூ ஹேவ் டு ஸ்டடி மோர் ஆன் திஸ் ப்ராப்ளம். அவனுக்கு என்ன பண்ணணும், எப்படி பாடத்தை அவனாக படிக்க தெரியணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் பிள்ளைகளுக்கு ரொம்ப அதிகமாக தேவை. ஏன்னா அவன் இப்போதான் வந்து என்ன பண்ண போறான்னா, அவன் போனா அவன் கிட்ட இருக்கிற புத்தகத்துல படிக்க ஆரம்பிப்பான். 2 letters word 3 letters word படிக்க ஆரம்பிப்பான். அந்த டைம்ல அவனுக்கு நிறைய டவுட்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது வரைக்கும் பார்த்த புக்ஸ் எல்லாம் வேற, இதுக்கப்புறம் பார்க்க போற புக்ஸ் என்சிஆர்டி புக்ஸ், சிபிசியில் ப்ரிஸ்கிரைப் பண்ண என்சிஆர்டி புக்ஸ், நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன், அந்த
அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சிபிஎஸ்சி போர்டு ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த புக்ஸை தான் இன்னும் படிக்க போகிறாங்க. அந்த புக்கில் எல்கேஜி மாதிரி கதைகளும் பிக்சர்ஸும் நிறைய இருக்காது. பிள்ளைக்கு நான் ஓனாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அந்த கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ பிள்ளைகள் போல பால் குடிச்சுக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு இடமான ஆகாரத்தை சாப்பிடக்கூடிய அந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. இது ஒரு டிரான்சிஷன், ஒரு மாறுதலான ஒரு மாற்றத்திற்கு நேரம் போகிற ஒரு பீரியட். ஸோ பிள்ளைங்க இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, பாடங்கள் படிக்க தேடுவாங்க. ஆல்ரெடி படித்த கான்செப்ட் தான் அதோட ஹையர் லெவலுக்கு போகிறப்போ அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். பேரண்ட் தயவுசெய்து அவங்க அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட், ஒரு செடியை நல்லா வளர்ந்த செடியை இன்னொரு இடத்துல வச்சு வளர்க்க போகணும். அதை வேர் வச்சு வளர கண்டிப்பாக கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால எப்பெல்லாம் அங்கே படித்தா இப்போ இங்கே படிக்கல அந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் அவனுக்கு இன்னும் எந்த சப்போர்ட் பண்ணலாம், அவங்க இன்னும் எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், அவங்க என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் வருது. They're always there. We teachers, we are always here to support your kids. அதனால் நீங்கள் எந்த நேரத்தையும் பிள்ளைகள் குறித்து பாடங்களை குறித்து டீச்சர்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலையும் பாருங்கள், என்ன பிள்ளைங்க என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறோம் அதையும் பாருங்கள். அதனால் இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடில் அவங்க ரொம்ப மென்டலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போனதால அந்த லெவல் கிளாஸுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் அவங்க வந்து மென்டலி யாருக்கு ப்ரிப்பேர். ஸோ இதை மனசில் வச்சுருங்க. I wish all the very best to the young graduates. So I am going to move in another level. So hearty congratulations to one another. Thank you. Thank you, sir. Thank you for kind good work. I would like to welcome Mr. Madhivanan sir to share their remarks. அன்பும் தாங்கும் பாசம் என்ற மாணவர்களுக்கும் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அந்த பள்ளி முதல்வர்களுக்கும் மற்றும் என் உடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் இந்த காலை நேரத்திலே எளிதாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வியில் முக்கிய இந்த ஒரு சொல்லி ஆரம்பித்தாக்கிறோம். இந்த அதாவது இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னரும் மாசரும் கற்றவனும் சிறுதொழி மன்னரின் கற்றவன் சிறப்புடையன் மன்னருக்கு தங்கேசம் வந்தாலும் சிறப்பில்லை கற்றவனுக்கு சென்றவிடம்லாம் சிறப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த காலத்தில் மன்னர் ஆட்சி நடந்து மன்னருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் மட்டும் செல்வம் இருக்கும். மன்னரும் மாசர் கற்றவன் அப்படின்னா நல்லா படிச்சுட்டு வச்சுருந்தா அந்த உலகம் கூட நமக்கு செல்வாக இருக்கும். மன்னரும் மாசர் கற்றவனும் சிறுதொழி மன்னரின் கற்றவன் சிறப்புடையன் மன்னருக்கு தங்கேசம் வந்தாமல் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடம்லாம் சிறப்பு. இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூலில் நம்ம எல்லா பிள்ளைகளும் படிக்கிறாங்க. இதோட அட்வான்டேஜ் நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, நிறைய சில பேரண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது. மெட்ரிக் சிபிஎஸ்சி என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். 11th 12th முடிச்ச உடனே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள் நல்லா தெரிஞ்ச பேரண்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளையை வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கக்கூடிய 11th 12th புக்கு எடுத்து நீட்டுக்கு கோச்சிங் எடுப்பாங்க. அப்போ 2 தடவை படிக்கணும். ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறது மெட்ரிக் கோர்சஸும் படிக்கணும், சிபிஎஸ்சி கோர்சஸும் படிக்கணும். ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் என்னன்னா ஒரே விட படித்தாலே போதும். ஏன்னா சிலபஸ் அப்படியே நீட்டுக்கு என்னன்னா இந்த சிபிஎஸ்சியில் உள்ள சிலபஸ் தான் அப்படியே 100% மேட்ச் ஆகுது. இதுதான் சீக்ரெட். நீட்டு மட்டும் கிடையாது, ஜேஇ ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்சி எல்லாருமே மெட்ரிக்லேருந்து சிபிஎஸ்சி வராங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதெல்லாம் நான் ரெஸ்பான்ஸ் சார் அவர் சைல்டு ஸ்பெசிஃபிக் டாக்டர் என்னன்னா நிறைய நமக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் எல்லாரும் எடுத்து சொல்லுங்கள். நம்ம ஸ்கூலுடைய அட்வான்டேஜ் பற்றியும் அருமையான சூழல், இயற்கையான சூழல், எந்த ஒரு மாசமும் இல்லை, அருமையான டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, குழந்தை நல்லா கவனிச்சுக்கிறாங்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் தான் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட், நீங்கள் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்க பெரியவங்க எல்லாருக்கையும் எடுத்து சொல்லணும். ஓகேங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Of graduation, we are heartfully welcome our honorable principal sir to give us this graduation. First, I would like to welcome Adi Sheshan to receive their graduations.
Students, stand up for the pledge. I am here. Kindergarten student. I am unique and special. I am responsible for my own actions. So, I can make good choices. I can be anything I want to be. I have a brain and I can learn. I will do great things. I know my teacher loves and believes in me. And I will succeed. Thank you. Thank you, ma'am. Very good. I declare the graduation ceremony closes. So I wish all the very best for the young graduates. Let your light shine. Let your light make the dark world bright. Thank you.